ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு பொருள் அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். என்னென்னு கேட்டிங்கன்னா, இது நம்ம அமேசான்லேருந்து நம்ம ஆர்டர் பண்ணியிருக்கோம். போயா மைக். ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா போயா அதோடைய இப்படி தான் அமைச்சிருக்காங்க. நமக்கு இந்த பாக்ஸு கார்ட்போர்ட் பாக்ஸ் வந்து ஆர்டினரியாக இருக்குது. ஸோ இது நமக்கு தேவையில்லை. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸ் தான் நமக்கு அமைச்சிருக்காங்க. ஸோ இதுக்குள்ளே என்னென்ன இருக்குது என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் எடுத்தோடனே அவங்களுடைய பிராண்ட் போயா அது போட்டிருக்காங்க. ஸோ இந்த பொருள் நான் வாங்குறதுக்கு முன்னாடி அமேசான்லையும் சரி, என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் இதை யூஸ் பண்ணுறவங்கள்ட்டையும் சரி நான் ரிவ்யூ கேட்டேன். ஸோ நல்லபடியாக தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ ஒரு பிகினரான யூடியூபருக்கு இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொன்னனால தான் நான் இந்த மைக்கை நான் வந்து வாங்கியிருக்கேன். ஓப்பன் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பவுச், ஒரு சுருக்கு பை மாதிரி தான் இருக்குது. அதில் நமக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா இதோடைய மைக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே, அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த கேரண்டி வாரண்டி கார்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அஸ்யூல்ஸ் இது நம்ம படிக்க போகிறது கிடையாது, யூஸ் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். தேவைப்பட்டால் படிக்கிறவங்க படிச்சுக்கோங்க, இது ஓரமாக வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே என்னென்ன விஷயங்கள் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா அதோடைய மைக் கொடுத்துருக்காங்க. உண்மையிலே பார்த்தீங்கன்னா எவ்வளோ லென்த்தியான ஒயர் பாருங்கள். ஒயர் வந்து நீங்கள் வந்து எவ்வளோ தூரம் நீங்கள் யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அவ்வளோ தூரம் இந்த ஒயர் கொண்டு வந்துக்கலாம். ஏன்னா அவ்வளோ ஒரு கம்ஃபர்டபுளாக இதை பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. அவ்வளோ லென்த்தியான ஒயர் இது. ஸோ இப்போ இது குறிப்பாக ஆன்லைன் கிளாஸ் எடுக்கிறவங்க, வீலாக் பண்ணுறவங்க, இந்த மாதிரி நம்ம வந்து வெளியில் போய் அவுட்டோரில் யாரையும் இன்டர்வியூ பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறவங்க, ஒரு பிகினராக இருக்கிறவங்களுக்கு இந்த மைக் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னு கேட்டால் இதோடைய லென்த் பாருங்கள், நல்லாயிருக்கு. ஸோ இப்போ நீங்கள் போர்டு டீச் பண்ணுறீங்க, உங்கள் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நடத்தணும் அப்படின்னா நீங்கள் டீச் பண்ணலாம். ஒருத்தர் வீடியோ எடுக்கும்போது கண்டிப்பாக இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுதான் மைக்கு. ஸோ இந்த மைக்கில் வந்து போட்டுக்கிறதுக்காக ஒரு ஃபோம் விண்ட்ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் அந்த ஃபோம் விண்ட்ஸ்க்ரீன், இதுதான் உள்ளே இருந்தது. ஃபோம் விண்ட்ஸ்க்ரீன் வந்து இதில் போட்டுட்டோம். ஸோ நம்ம பேசும்போது ஒரு மைக்கோடைய அப்பியரன்ஸ் இது கிடச்சிருச்சு. அதுக்கப்புறம் இதுக்குள்ளே என்ன இருந்துச்சு கேட்டிங்கன்னா ஒரு அடாப்டர் இருந்துச்சு. ஓகேங்களா, அடாப்டர். அதுக்கப்புறம் கிளிப்பு, நம்ம வந்து காலரில் இருந்து மைக்கை நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம். அடுத்து ஒரு பேட்ரி. ஸோ இந்த பேட்ரி தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு பேட்ரி. எதுக்குன்னு கேட்டால் இந்த பேட்டரியை தான் நம்ம வந்து இந்த போயோ ஹெட்செட்டில் பாருங்கள், இந்த இடத்துல வந்து நம்ம இந்த பேட்ரி போடுற மாதிரி ஒரு ஸ்லாட் இருக்கும். ஸோ இதை ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். இதை ஓப்பன் பண்ணால் இந்த பேட்ரி போட்டுக்கலாம். இந்த பேட்ரி போட்டால் மட்டும்தான் இந்த ஹெட்செட்டுக்கான பவர் சப்ளை கிடைக்கும். ஓகேங்களா, இதில் பாருங்கள் என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னா, இதில் பாருங்கள் ஒரு ஸ்விட்ச் நாப் இருக்குது, ஸ்விட்ச் இருக்குது பார்த்தீங்களா. அதில் என்ன எழுதியிருக்குன்னா கேமரா ஆஃப் ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. ஸோ கேமராஸ் வேணும்னா மேலே நீங்கள் ஆன் பண்ணிக்கலாம், இல்லை நம்ம ஸ்மார்ட் ஃபோன் எடுக்கிறோம் அப்படின்னா கீழே வச்சுக்கிட்டு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இதோடைய பேட்ரி நம்ம எப்படி போடுறதுங்கிறது பார்த்துடலாம். பேட்ரி போடுறது ரொம்ப சிம்பிளான விஷயம் தான். இதை பார்த்தீங்கன்னா இப்படி ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்படி ஓப்பன் பண்ணிங்கன்னா உள்ள பேட்ரி போடுறதுக்கான அந்த ஸ்லாட் இருக்கும். ஓகேங்களா, ஸோ நம்ம கொடுத்துருக்கக்கூடிய இந்த சின்ன பேட்டரியை நம்ம இதுக்குள்ளே போட்டுக்கலாம். ஓகேங்களா, வெரி சிம்பிள் தான். இங்கே பாருங்கள், பேட்டரி போட்டுட்டேன். ஓகேவா, நல்லா ப்ளூராக தெரியுதில்ல, நல்லா தெரியுதில்ல. ஓகே, பேட்டரி போட்டாச்சு. பேட்டரி போட்டோன்னா அந்த கேப் வச்சு இந்த இதை நம்ம மூடிடலாம். ஓகே, எப்போவுமே மைக்கில் நம்ம பேசணும் அப்படிங்கும்போது இந்த ஸ்விட்ச் வந்து நம்ம கரெக்டாக ஆன் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துக்கோங்க. அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இப்போ வந்து இந்த மைக் யூஸ் பண்ணுறதுக்கு தயாராக இருக்குது. ஸோ இது வரைக்கும் நீங்கள் வந்து மைக் இல்லாமல் இந்த வீடியோ நான் எடுத்திருக்கேன், அதை நீங்கள் கேட்டிருப்பீங்க. இப்போ மைக்கு போட்டுட்டு இந்த வீடியோ எடுக்கிறேன். ஸோ அதோடைய குவாலிட்டி எப்படி இருக்குது, சவுண்ட் குவாலிட்டி அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ இந்த மைக்கையும் கிளிப்பையும் நம்ம வந்து இதில் போட்டுக்கலாம். பாருங்கள், இந்த இதில் வச்சு சின்னதாக ஒரு ப்ரெஸ் பண்ணால் போதும், மைக்குள்ளே போயிடும். ஓகேங்களா, ஸோ இந்த கிளிப்பை தான் நம்ம என்ன பண்ண போகிறோன்னு கேட்டிங்கன்னா பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த கிளிப்பை தான் நம்ம வந்து காலரில் நம்ம போட்டுக்கலாம். இப்படி போட்டுக்கிட்டால் போதும். ஸோ இது ஒயர் இப்படி இருக்குதுன்னு நினைக்காதீங்க, அதை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த இடத்துல மைக் இருக்குது. மைக் உள்ளே வச்சுக்கிட்டு நம்ம பேசிக்கலாம். அந்தளவுக்கு சவுண்ட் குவாலிட்டி இருக்குமான்னு தெரியல. இப்போ வந்து நான் மைக் போட்டுட்டேன். ஓகேங்களா, இப்போ நான் மைக் போட்டு தான் பேசிக்கிட்டு இருக்கேன் இந்த வீடியோவில். ஸோ இதுக்கு முன்னாடி மைக் போடாமல் பேசின வீடியோ பார்த்திங்கன்னா இந்த ஹால் ரொம்ப எக்கோவாக இருந்திருக்கும். இதே ஹாலில் இதே இடத்துல வந்து இந்த மைக் யூஸ் பண்ணி இப்போ நான் பேசுகிறேன். ஸோ எப்படி இருக்குங்கிறத நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஒரு பிகினராக இருக்க யூடியூபருக்கு கண்டிப்பாக இந்த மைக் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஏன்னா இதோடைய சவுண்ட் குவாலிட்டி நீங்கள் கேட்கும்போதே உங்களுக்கு தெரியுது, நல்லா தான் இருக்கும். முக்கியமான செக்மெண்ட் என்னென்னு கேட்டால் இதோட ப்ரைஸ். இதோட ப்ரைஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா இதோடைய ப்ரைஸ் வந்து அமேசானில் 799 ரூபீஸ். ஓகேங்களா, 799 ரூபாய்.
ரவுண்டாக சொல்லணும் அப்படின்னா 800 ரூபாய்க்கு விற்கிறாங்க. 800 ரூபாய்க்கு இந்த பொருள் ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒர்த்து தான். ஏன்னா இதோடைய டியூரபிலிட்டி எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ ரிவ்யூ பார்த்துட்டு தான் நான் வாங்கியிருக்கேன். கண்டிப்பாக இந்த மைக் வந்து எல்லா யூடியூபருக்கும் வீலாகருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக. அது மட்டும் இல்லாமல் இப்போ நான் பேசும்போது அவுட் சைடில் இருக்கக்கூடிய நாய்ஸை இது ரொம்ப கேன்சல் பண்ணுது. ஸோ நாய்ஸ் கேன்சலேஷனை பொறுத்த வரைக்கும் இந்த மைக் ரொம்ப நல்லாயிருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலான்னு டிஸ்லைக் பண்ணிடுங்க. இந்த மைக்கு தேவைப்படுறவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருக்கு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நீ பண்ணு அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. ஓகேங்களா? தேங்க்யூ.